ஏன் அப்படின்னா ஆதமுக்கு அது கத்துக் கொடுக்க போய் தான் இங்க நியூட்டனுக்கு ஸ்பார்க் ஆகும். இங்க வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி யாரு ஐன்ஸ்டீன் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அது அல்லாஹ் ஆதம் நபி கத்துக் கொடுத்தது. அது அந்த ஜீன் வழியா நமக்கு டிரான்ஸ்பர் ஆகி இந்த கல்வி வந்து உள்ளுணர்வு மூலமாகவே நமக்கு மனித குலத்துக்கு அப்படியே வெளிப்பட்டுட்டே இருக்கும். காலத்துக்கு ஏற்ப மனித ஜனத்தொகை பெருக பெருக இந்த கண்டுபிடிப்புகள் வெளிவந்துட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து ஏன் அல்லாஹ் நபிமார்களை வச்சு ஏன் இது கத்துக் கொடுக்கல அப்படின்னா இதுல மனிதர்கள் மத்தியில பிரச்சனையே வராது. யாருமே வந்து நாங்க வந்து விளக்கே எரி வச்சுக்கிறோம், லைட் எங்களுக்கு தேவையில்லை, தேவையில்லாத ஒரு புது விஷயத்தை கொண்டாந்து எங்களுக்கு புகுத்திட்ட, இது எங்களுக்கு குழப்புது அப்படின்னு சொல்லல. லைட்டுன்னு காமிச்சிங்கன்னா உடனே ஆசையாக வாங்குவோம், போட்டி போட்டு வாங்குவோம். புதுசா வந்து நம்ம குண்டு பல்ப் யூஸ் பண்ணிருந்தோம், எல்இடி வந்த உடனே எல்லாரும் எல்இடி மாறுறாங்க. டிவி வச்சிருந்தோம், உடனே கலர் டிவி மாறினா கலர் டிவி எல்லாரும் மாறுறாங்க. அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மத்தியில பிரச்சனையே வராது. கையில விசிறிட்டு இருந்தான், ஃபேன் கண்டுபிடிச்சான், இவன் புதுசா ஒரு முசீபத்து குழப்பத்தை ஏற்படுத்திட்டான், ஊருக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்திட்டான், விதத்துன்னு உருவாயிருச்சு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான். இதை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ இதுல எதுலையுமே பிரச்சனை வராது. அதனால அல்லாஹ் என்ன பண்ணான், படிப்படியா மனித குலத்துக்கு கற்றுக் கொடுக்கல, இறை தூதர்களை அனுப்பல, வேதத்துல இந்த மாதிரி விஷயங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. இதெல்லாம் என்ன பண்ணிட்டான், ஒரே அடியா ஆதம் நபிக்கு கிளாஸ் எடுத்து அது உள்ளுணர்வு மூலமாக அப்பப்போ வெளிப்படுற மாதிரி வச்சுட்டான். அதே சமயம் மனித குலம் வளர்ச்சி அடைய அடைய எப்படி அவர்களுடைய மெட்டீரியல் தேவை அதிகமாச்சோ, மெட்டீரியல் சார்ந்து மனிதனுக்கு எப்படி நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சோ, அதே மாதிரி ஒழுக்கவியல், அதாவது இந்த மோராலிட்டி அப்படிங்கிறாங்களா, ஒழுக்கவியல் சார்ந்து அவனுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. வெறும் 2 பேர் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில கட்டுப்பாடுகள் ரொம்ப கம்மி, அவன் பாட்டுக்கு விரும்பிய பக்கம் எங்க வேணாலும் போலாம். இப்போ 2 ஃபேமிலி ஆயிருச்சு, 2 பேர்ல இருந்து 2 குடும்பம் ஆயிருச்சு அப்படின்னா இந்த 2 குடும்பங்களுக்கு மத்தியில விவகாரங்கள் முளைக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற பிரச்சனைகள் உருவாகும். இப்போ இது உள்ளுணர்வு மூலமா அல்லாஹ் கத்து கொடுத்தான்னு வச்சுங்க, அந்த மனிதர்கள் மேல அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி மேல என்ன சொல்லுவான், இது வந்து நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம், உன் தீர்ப்பை நான் ஏத்துக்க மாட்டேன், நீ சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன்மா. அப்படியே அந்த ஊர்கள் பல்கி பெருகிருச்சு. இப்போ 2 ஊர்களுக்கு மத்தியில விவகாரங்கள் எப்படி தீர்மானிக்கப்படும், இதை ஒருத்தர் லீட் பண்ண என்ன ஆயிரும், பிரச்சனை வரும். சோ இந்த பிரச்சனைகள் அப்பப்போ மனித குலம் வளர்ச்சி அடைய அடையத்தான் பிரச்சனைகள் புதுசா வரும். சோ பிரச்சனை வரும்போது தீர்வு சொன்னாதான் தீர்வு புரியும். அதனால தான் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு குர்ஆனை இறக்கல. இல்லனா ஒரே வேதம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கி அதிலே எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி அதையே பாதுகாக்கவும் வச்சு அல்லாஹ் அப்படியே கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா மனித குலம் வளர்ச்சி அடைய அடையத்தான் மனிதனால் அதை புரிந்து கொள்ளவும் முடியும், அதை கொண்டு தீர்வு காணவும் முடியும் அப்படிங்கறது தான் இங்க மேட்ரு. இப்ப இந்த தீர்வு சொல்ற இந்த விஷயத்துல தான் இன்னைக்கு மனித குலம் என்ன ஆகுது, தடுமாறி அலைஞ்சிட்டு இருக்கு. எப்படி சொல்யூஷன் எடுக்கணும்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இதுல சொல்யூஷன் சொல்றதுக்கு சில தகுதிகள் இருக்கணும். அப்படி அந்த சொல்யூஷன் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தருடைய சொல்யூஷன் ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க, அது ஒரு சொல்யூஷனா தான் இருக்கணும்.